இல்லை, எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, ஒருமித்த கருத்து இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி கூட்டணிக்குள்ளே போனால் அது என்ன விதமான எதிர்விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணி இருக்கிறது அப்படின்னா எல்லாருக்குமே மதச்சார்பற்ற ஒரு கோட்பாடு என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிறது. மதச்சார்பின் மீது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நம்பிக்கை இருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கை இருக்கிறது. மதச்சார்பின்மை கோட்பாட்டின் மீது திராவிட இயக்கமாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு உடன்பாடு இருக்கிறது. அப்போ ஏறத்தாழ கருத்து ஒருமித்த கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் தான் அது நீண்ட தூர பயணமாக அது மாறும். இப்போ நீங்கள் சனாதன எதிர்ப்பை திருமாவளவன் பேசுகிறார்னா உதயநிதியும் பேசுகிறார். இப்போ கருத்து ஒருமித்தல் என்பது அங்கே இருக்கிறது. சாதி ஒழிப்பு அரசியலாக இருக்கட்டும், பெரியாரினுடைய கோட்பாடுகளாக இருக்கட்டும், சமூக நீதி கோட்பாடுகளாக இருக்கட்டும், அப்போ ஒரு ஒருமித்த கருத்து இருந்தால் தான் அந்த அரசியல் கட்சியிலே ஒரு மேடையில் பேசுகிற போதோ ஒரு கருத்தை வலியுறுத்துகிற போதோ மக்கள் மீது ஒரு நம்பகத்தன்மை உண்டாகும். இப்போ நீங்கள் ஒரு கச்சேரியிலேயே கூட ஒருத்தன் பாட்டு பாடுறது ஒரு விதமாகவும் பின்னணி இசைக்கிறவன் வேற மாதிரியும் வாத்தியத்தை வாசிச்சான்னு வச்சுக்கோங்க, அது அபஸ்வரத்தில் தான் சேரும், சுரத்திலேயே சேராது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதிமுக என்கிற கட்சியை தங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற தைரியம் அமித்ஷாவுக்கு எங்கிருந்து வருகிறது?